अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। कुल्लु नफ्सिन ज़ाइक़तुल मौत। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अक्सिरू ज़िक्र हाज़िमिल लज़्ज़ात यानी अल मौत औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சாலீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத் இந்த வசனம் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 185 வசனத்திலே கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த உயிரினங்களை படைத்திருக்கின்றானோ, எத்தனை உயிரினங்களை படைத்திருக்கின்றானோ அனைத்தும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மரணித்த தீர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போல மற்றொரு வசனத்திலே கூறுகிறான், ஐனமா தகூனு இத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அதாவது நீங்கள் எங்கே இருந்த போதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். உறுதியான கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, மரணத்துடைய நாள் நேரம் வந்து நெருங்கிவிட்டால் நாம் எங்கு ஒளிந்து கொண்டாலும், எந்த உறுதியான கோட்டைக்குள் இருந்தாலும் மரணம் நம்மை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் திட்டவட்டமாக கூறுகிறான். அதே போல அன்பானவர்களே, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் யானி அல் மவுத். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்பங்களை தகர்க்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மரணம் இருக்கிறதே, இந்த மரணத்தை நினைத்தாலே நம்முடைய இன்பங்கள், உலகத்துடைய ஆசபாசங்கள் அனைத்தும் தகர்த்து எறியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து காட்டுறாங்க. அன்பானவர்களை மேலும் பாருங்க, மரணம் என்பது குரூஜுர் ரூஹ் மினல் ஜஸத், உடலை விட்டு ஆன்மா வெளியேறுவது தான் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் அன்பானவர்களே, மரணத்துக்கு பல பெயர்கள் உண்டு. சிலர் சாவு என்பார்கள், சிலர் மரணம் என்பார்கள், சிலர் இறப்பு என்பார்கள், சிலர் இழவு என்பார்கள், சிலர் கேதம் என்பார்கள், சிலர் தவறிவிட்டார் என்பார்கள், சிலர் சொல்லுவாங்க இவர் காலமாகி விட்டார் என்று. இது போன்ற பல பெயர்கள் மரணத்திற்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் மரணம் என்பது இன்பங்களை அது முறித்துவிடும், உறவுகளை அது பிரித்துவிடும், ஆசைகளை அது அறுத்துவிடும். எந்த அளவுக்கு என்றால் அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டது என்று மனிதன் பொறாமைப்படாத
ஒரே ஒரு விடயம் இருக்கிறது என்று சொன்னால் அது மரணம் மட்டும்தான். யாராவது மரணித்தா ஆஹா இது போல எனக்கு வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவது கிடையாது. ஏனென்றால் மரணம் என்பது இருக்கின்றதே சகோதரர்களே, மனிதனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவரை சிந்தித்து பாருங்க, மரணித்தவர்களுக்கு இந்த உலகம் செய்யும் காரியம் என்ன என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணித்தவர்களுக்கு இந்த உலகம் செய்யும் காரியத்தை பார்த்தால் நாம் அதிசயித்து போவோம். என்னவென்றால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவரது சொத்தை வாரிசுகள் பங்கிட்டு செல்வார்கள். அவருடைய உயிரை மலக்கு மாலக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அவருடைய உடம்புல சதை இருக்கிறதே அது புழுக்கள் சாப்பிட்டு விடும். அவருடைய எலும்பு இருக்கின்றதே அது மண்ணு திங்கிவிடும். அதே போல அன்பானவர்களே, அவர் எந்த நன்மையான அமல் செய்தாரோ அது மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். அவர் எந்த நன்மையான காரியங்கள் செய்தாரோ அது மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். மற்றது அனைத்தையும் மற்றவர்கள் எடுத்துவிட்டு செல்வார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களிலே புத்திசாலி யார் தெரியுமா? உங்களிலே அறிவாளி யார் தெரியுமா? மரணம் வருவதற்கு முன்பாக ஒரு மனிதர் மரணம் வருவதற்கு முன்பாக தன்னுடைய அமலை யார் அழகுபடுத்திக் கொள்கிறாரோ, தன்னுடைய அமலை யார் கூட்டிக் கொள்கிறாரோ, மரணத்திற்காக நன்மையை சேகரித்து வைக்கிறாரோ, அவர் தான் உண்மையான அறிவாளி, அவர் தான் உண்மையான புத்திசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திட்டவட்டமாக சொல்றாங்க. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மனிதன் மரணித்த பிறகும் கூட நிரந்தரமாக அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் சில அமல்கள் இருக்கிறது. ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் மரணித்து விட்டால் எல்லா அமல்களும் முடிந்துவிடும். ஆனால் சில அமல்கள் இருக்கிறது, அவள் மரணித்து விட்டாலும் கூட தொடராக அந்த நன்மை அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அது எதுவென்றால், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, ஒரு கல்வியை கற்று அவர் மற்றவருக்கு கற்றுத் தருகிறார் என்றால் இந்த நன்மை அவருடைய மரணத்திற்கு பிறகும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே போல நமக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்கி விட்டு செல்வது, அழகான சாலியான நல்ல குழந்தைகளை யார் உருவாக்கி விட்டு செல்வார்களோ அந்த குழந்தை அந்த மரணத்திற்கு பிறகும் கூட அவருக்காக துஆ செய்யும். அதே போல் அன்பானவர்களே, ஒரு மதரசா பாடசாலைக்கோ அல்லது ஒரு நபருக்கோ குர்ஆன் பிரதிநிதியை வாங்கி நாம் உதவி செய்வது. அதே போல மஸ்ஜிதுகளை கட்டுவதும் கூட மறுமை நாளிலே இந்த நன்மை நமக்கு தொடராக கிடைத்துக் கொண்டிருக்கும். மஸ்ஜிதை கட்டுதல் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு வகையிலே சிமெண்டோ கல்லோ மண்ணோ எது தேவையோ அது சிறிது அளவு கொடுத்தாலும் மறுமை நாளிலே தொடராக அந்த நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே போல் அன்பானவர்களே, எந்த வீடுகளில் விருந்தாளிக்காக வேண்டி ஒரு அறையோ ஒரு பிளேட்டோ ஒரு தட்டோ ஒரு தலையணையோ ஒரு பாயோ அவருக்காக யார் ஒதுக்கி வைக்கிறார்களோ, அவருக்காக வைக்கப்படுகிறதோ, அது அந்த நன்மையும் கூட தொடராக அவர் கிடைக்கும் சகோதரர்கள். அதே போல எந்த இடத்தில குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்கள் குடிநீருக்காக கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்காக அவரை கிணறு வெற்றி தருவது அல்லது போர்வெல், அதாவது அந்த தண்ணீர் சப்ளை பண்ணுவது, அந்த ஏற்பாடு யார் செய்கின்றார்களோ நம்முடைய மரணத்திற்கும் கூட பிறகும் கூட அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அன்பானவர், அதே போன்று தான் ஏழைகளுக்கு சதகா செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா, மறுமை நாளிலே அந்த மனுஷன் கேட்பான் அல்லாஹ், நீ இப்ப என்னப்பா செய்யற? அப்ப அவன் சொல்லுவான், இறைவா என்ன உலகத்துல ஒரு நிமிஷம் உலகத்துக்கு அனுப்பு, நான் உலகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், உடனே ரிட்டர்ன் ஆயிடுறேன். அப்ப அவன் சொல்லுவான், சரி உலகத்துக்கு போயிட்ட நீ என்னப்பா செய்வ? அவன் சொல்வான், சகோதரர்களே நான் 2 ரக்காத் தொழுது விட்டு வருகிறேன் என்று சொல்ல மாட்டான். நான் நோன்பு வைத்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல மாட்டான். நான் ஹஜ் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல மாட்டார். நான் உம்ரா செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல மாட்டார். நான் நன்மையான காரியம் ஈடுபட்டு வருகிறேன் என்று சொல்ல மாட்டார். அவர் சொல்வது என்ன தெரியுமா? என்னிடத்தில் சில காசுகள் இருக்கிறது, நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டு நான் திரும்ப வந்து விடுகிறேன். அன்பானவர்களே, மறுமை நாளில் அவருடைய பார்வையில் கூர்மையாக்கப்படும். அவர் நரகத்தை பார்ப்பார், சொர்க்கத்தை பார்ப்பார், வானவர்களை பார்ப்பார். இந்த ஆலிமுல்கை மறைவான விஷயங்கள் அனைத்தும் பார்த்த பிறகு அவர் சொல்லக்கூடிய ஒரே வாசகம், இறைவா எனக்கு அவகாசம் தான், நான் ஏழைகளுக்கு சதகா செய்து விட்டு வருகிறேன். அப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் சகோதரர்களே அந்த இதில் சதகாவில் வைத்திருக்கிறான், அந்த தர்மத்தில் வைத்திருக்கிறான். இந்த அனைத்து விஷயங்கள் இருக்கின்றதே, நான் ஒரு மனிதன் மரணித்த பிறகும் கூட தொடராக நன்மைகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயத்திலே ஒவ்வொரு முஸ்லிம்களும் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஒரு ஷேக் ஒரு ஆபிதிலும் கேட்கிறார்கள், ஏங்க நாம் இந்த உலகத்திலே இபாதத் செய்வதற்கு சிறந்த தருணம் எது, சிறந்த நாள் எது என்று கேட்டபோது அவர் சொன்னார், அருமை தோழர்களே, இந்த உலகத்திலே நன்மை செய்வதற்கு சிறந்த தருணம் எதுவென்றால் மவுத்துக்கு ஒரு நாள் முந்தி நீங்கள் அதிகமாக நன்மை செய்யுங்கள். மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, ஏங்க மவுத்துடைய நேரம் யாருக்கு தெரியும், மவுத்துடைய காலங்கள் யாருக்கு தெரியும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அந்த ஷேக் சொல்கிறார், என்ன சொல்றார் தெரியுமா? நாளைக்கு உனக்கு மவுத் என்று நினைத்து இன்றைக்கு நீ அமல் செய். உன்னுடைய அமலிலே இக்லாஸ் இருக்கும், உன்னுடைய அமலிலே தூய்மை இருக்கும், உன்னுடைய அமலிலே உண்மை இருக்கும், நிச்சயமாக உனக்கு அல்லாஹ் கிடைத்து விடுவான் என்பதற்காகவே சகோதரர்களே இந்த விஷயத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். எப்படி ஒரு அழகான வார்த்தை பாருங்க. நாம் இப்படி செய்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம். அந்த வீட்டை கட்டின பிறகு அதிகபட்சமா மிஞ்சி போனா 25 ஆண்டுகள் அந்த வீட்டில் இருப்போமா? இல்ல ஒரு 30 ஆண்டுகள் இருப்போமா? இல்ல ஒரு 50 ஆண்டுகள் தான் இருப்போமா? அந்த வீடு தங்குவதற்காக வேண்டி அந்த வீட்டை ஸ்ட்ராங்கா கட்டுறது, அழகாக கட்டி எழுப்புவது, அது மட்டுமல்லாமல் வீட்டை சுத்தி அதாவது தோட்டங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், இது போன்ற அனைத்து விஷயங்களையும், அது மட்டுமல்ல வீட்டில் ஏசி, ஏர் கூலர், எதையெல்லாம் தேவையோ அனைத்து சொகுசையும் நாம் அமைத்துக் கொள்கிறோம். காரணம் என்ன சகோதரர், சிந்தித்து பாருங்க. மிஞ்சி போனா சில ஆண்டுகள் தான் நாம் வாழ்வோம், சில ஆண்டுகள் தான் அந்த வீட்டில் இருப்போம். ஆனால் எல்லா சொகுசையும் அமைத்துக் கொள்கிறோம். என்னுடைய வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் அழகாக இருக்க வேண்டும், தோட்டங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், பூக்கள் இப்படித்தான் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோமா இல்லையா சகோதரர்களே? ஒரு சாதாரண வீடு அதிகபட்சமா 20 வருஷம் அந்த வீட்டில் வாழ மாட்டோம், அதிகபட்சமா ஒரு 30 வருஷம் வாழ மாட்டோம், அதிகபட்சமா ஒரு 50 வருஷம் அந்த வீட்டில் இருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட வீட்டையே நாம் அலங்கரிக்கிறோம் என்று சொன்னால் அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க. நாளைக்கு நாம் கபருக்கு செல்கிறோம். கபர் இருக்கிற, அதாவது உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறோமோ அதே போன்று இந்த கபருடைய வாழ்க்கை தான். கபருடைய வாழ்க்கையில கபருக்கு போய்விட்டால் சகோதரர்களை சிந்தித்து பாருங்க, அந்த கபர்ல நான் 1 வருஷம் இருப்போமா? அந்த கபர்ல 100 வருஷம் இருப்போமா? அந்த கபர்ல 500 வருஷம் இருப்போமா?
அந்த கபர் 1000 ஆண்டுகள் இருப்போமா, 10,000 ஆண்டுகள் இருப்போமா? சகோதரர், நமக்கே தெரியாது கியாமத் எப்போது திரும்ப எழுப்பப்படுவோம் என்று. இவ்வளவு ஆண்டு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கபருடைய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இதற்காக வேண்டி நன்மை நாம் சேகரிக்கிறோமா? இதற்காக வேண்டி அமல் செய்கிறோமா? இதற்காக வேண்டி இபாதத் செய்கிறோமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது சகோதரர்களே. இந்த கபருக்காக வேண்டி நாம் அலங்கரித்துக் கொள்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறந்த சஹாபி. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற தோழர்கள் ஒரு சஹாபியாக இருந்தார். அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர் என்று சொல்வார்கள் அவரை. எந்த அளவுக்கு என்றால் அவர் மரண படுக்கையில் இருக்கும் போது தேம்பி தேம்பி அழுறார். யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர் எப்பேற்பட்ட சஹாபி தெரியுமா? சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த சஹாபாக்களிலேயே, அதாவது இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய உண்மையான பெயர் அப்துர் ரஹ்மான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா என்று சொல்லி அழைப்பார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒரு நாள் இருக்கிறதே, ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நஃபில் தொழக்கூடியவர். ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு பாடம் எடுத்தவர், ஆயிரக்கணக்கான தாபீன்களுக்கு பாடம் சொல்லி தந்தவர், மிகப்பெரிய ஒரு பேராசிரியர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் எத்தனை சஹாபா பெருமக்கள் இருக்கின்றார்களோ, எத்தனை நபித்தோழர் இருக்கின்றார்களோ, அனைவரை விட ஹதீஸை அதிகமாக அறிவிப்பு செய்தவர் யார் என்றால் இவர் மட்டும் தான். இவர் மட்டும் சொன்ன ஹதீஸ் எவ்வளவு தெரியுமா? 5374 ஹதீஸ். இவர் தான் சஹாபாக்களிலேயே அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, 70 வயசுல தான் அவர் மௌத்தா போறாரு. அவர் ஜன்னத்துல் பகீல் அடக்கம் செய்யப்படுகிறார். இந்த விஷயத்தை ஏன் சொல்ல தெரியுமா சகோதரர்கள்? அவர் சக்கராத்தில் இருக்கும்போது மரணத்துடைய நேரத்திலே தேம்பி தேம்பி அழுகிறார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏங்க நீங்க நபி தோழர், நீங்கள் சொர்க்கவாதி என்று அங்கீகரிக்கப்பட்டவர், இப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தும் கூட நீங்கள் ஏன் மௌத்த நினைச்சு பயப்படுறீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அமல் குறைவாக செய்திருக்கிறேன், ஆனால் கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது மிக நீளமான வாழ்க்கை, மிக விரிவான வாழ்க்கை. அந்த கபரிலே என்னுடைய வாழ்க்கை கழிப்பதற்காக என்னுடைய அமல் குறைவாக இருக்கிறது என்று நினைத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்க. சின்ன வீட்டை நாம் அலங்கரிக்கிறோம், ஆனால் கபர் என்ற வீட்டை அலங்கரிக்கிறோமா? கபர் என்ற வீட்டை அமலை கொண்டு தான் அலங்கரிக்க முடியும், இபாதத்தை கொண்டு தான் அலங்கரிக்க முடியும். இஸ்லாம் எதை சொன்னதோ அதை பற்றி நாம் சரியாக அமல் செய்தால்தான் அந்த கபர் இருக்கின்றது நமக்கு ஒளிமையமாக இருக்கும், சொர்க்கத்தின் ஒரு வாசலாக இருக்கும், சொர்க்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் மிகவும் கை சேதம் சகோதரர்களே. இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, நாம் மக்களை பார்க்கிறோம், உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? மிகப்பெரிய ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம் பாருங்க. பல மக்கள் நம்ம பார்ப்போம், 8 மணி நேரம் என்ன செய்வாங்க? வெயிலில் உழைப்பாங்க. உழைக்கிறாங்களா இல்லையா? கல்லை உடைப்பாங்க, கல்லை தூக்குவாங்க, மண்ணை எடுத்துட்டு வருவாங்க, ரோடை போடுவாங்க, சாலை பணியில் ஈடுபடுவாங்க. 8 மணி நேரம் எங்க வேலை? கடுமையான வெயில் உஷ்ணத்தில் வேலை செய்வாங்க. பார்க்கிறோமா இல்லையா? அதே போல சில நபர் இருப்பார்கள், 8 மணி நேரம் நின்று கொண்டு வேலை பார்ப்பார்கள். உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி மக்கள் இருக்காங்களா இல்லையா? அதே போல சில மக்கள் இருக்கின்றார்கள், நடந்து கொண்டே வேலை பார்ப்பார்கள் 8 மணி நேரம். ஆனால் சகோதரர் சிந்தித்து பாருங்க, அந்த மனிதர் அவரை கூப்பிட்டு, ஏம்பா சுபுடைய தொழுகை 2 ரக்காத், மகரிபுடைய தொழுகை 3 ரக்காத், இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத், ஜோஹருடைய தொழுகை 4 ரக்காத் தொழுப்பான்னு சொன்னா அவனால் தொழ முடியறதில்லை. சிந்தித்து பாருங்க, 8 மணி நேரம் வெயில கஷ்டப்படுவான், 8 மணி நேரம் நிற்பான், 8 மணி நேரம் உழைப்பான்.
ஆனால் 2 ரக்காத் தொழுக 5 நிமிஷம் ஆகுமா இல்ல 10 நிமிஷம் ஆகுமா, ஆனால் அவனால் முடிவதில்லை சகோதரர்களே. காரணம் என்ன தெரியுமா? உண்மையான காரணம் என்ன? அவனுடைய பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, உறுதியா இருக்கிறது, ஆனால் அவனுடைய ஆன்மா உயிர் இருக்கின்றது, பலகீனமாக இருக்கிறது. 8 மணி நேரம் உழைக்கிறவன் 2 ரக்காத்தோடு கஷ்டப்படுறானா இல்லையா? சகோதரர் சிந்தித்து பாருங்க. ஏன் என்று சொன்னால் அவருடைய உடல் உறுதியாக இருக்கிறது, ஆனால் அவனுடைய ஆன்மா இருக்கின்றது பலகீனமாக இருக்கிறது. அவன் ஆன்மாவை பலகீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதன்படி வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்தால் அப்போதுதான் அவனுடைய ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்கும், அவனுடைய ஆன்மாவில் உயிர் கிடைக்கும். இவ்வளவு உடம்புக்கு இவ்வளவு 8 மணி நேரம் கஷ்டப்படுறான தவிர சகோதரர்களே, ஆனா 2 ரக்காத்து கஷ்டப்படுறான் என்றால் சகோதரர் சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எப்படி எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? 8 மணி நேரம் உழைக்கிறவன் 2 ரக்காத் தொழுது கஷ்டப்படுறான். எனவே சகோதரர்களே, அந்தந்த மனிதர்கள் அவருடைய ஆன்மாவை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும், இஸ்லாமியப்படி வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எப்படி வாழ சொன்னாரோ அப்படி வாழ்ந்தால்தான் அந்த ஈமான் அவர் பலப்படும். இல்லை என்று சொன்னால் பலகீனமாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. இது ஒரு விஷயம். மேலும் பாருங்க சகோதரர்களே, சில மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சில இலக்கு, அவங்களுக்கு சில இலக்கு இருக்கும். உதாரணமாக பாருங்க, ஒரு லத்தீஃபான்னு சொல்லுவாங்க, ஒரு சிரிப்புக்காக சொல்லுவாங்க. எப்படின்னா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருந்தார். யூடியூபர் தெரியல, யூடியூப் சேனல் அந்த ஃபேஸ்புக்கில் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க தனித்தனியாக ஆரம்பித்து நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு யூடியூபர் இருந்தாராம். அவன் ஒரு குற்றம் புரிந்தான். அந்த குற்றம் புரிந்ததன் காரணமாக அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்குறாங்க, மரண தண்டனை வழங்கப்படுகிறது. ஜட்ஜி கடைசியாக கேட்டாராம். ஜட்ஜி கேட்கிறாரு, ஏன்பா அவனுடைய கடைசி ஆசை என்ன சொல்லிடுப்பா. அப்போ அவன் சொல்றானா, பாருங்க, மற்ற விஷயத்து மேல கவனம் செலுத்தல, அவனுடைய கவனம் எங்க இருக்கு பாருங்க. ஜட்ஜி கேட்கும்போது உனக்கு கடைசி ஆசை என்ன என்று கேட்கும்போது அவன் சொன்னானா, நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், யூடியூப் சேனல், அது ஓடிட்டு இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. சகோதரர்களே, எந்த மனிதருக்கு எந்த நோக்கத்தில் இருக்கின்றானோ, எந்த சிந்தனையில் இருக்கின்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். மறுமையில் ஏதாவது உதவும் அவனுக்கு. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் கான் ஆகிர கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. நம்முடைய இலக்கு, நம்முடைய கடைசி சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மௌத்தா போகும்போது கலிமா சொல்லி மௌத்தா போகணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது, முஹம்மது அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார், யாராக இருக்கிறார் என்று யார் உறுதியாக சொல்கிறார்களோ அப்படி சொல்லி மௌத்தா போனா தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். இல்லை என்று சொன்னால் புறக்கணிக்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்ன சகோதரர்களே, ஒவ்வொரு நபிமார்கள் ரசூல்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை என்ன? வவஸா பிஹா இப்ராஹீம் பனிஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னாங்க, அருமை மகனே, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீ உலகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஈமானோடு இருக்க வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு தான் மரணிக்க வேண்டும் என்று வசியத் செய்வாங்க, அறிவுறுத்துவாங்க. யார்? நபிமார்கள். இந்த மாதிரி சிந்தனை இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. சகோதரர், இது மாதிரி நிலையில நான் மௌத்தா போனா அல்லாஹ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவோம்? எனவே அன்பானவர்களே, சிந்தித்து செயல்படுங்கள். ஏன் என்று சொன்னால் மரணம் இருக்கின்றது மிகவும் கடினமான விஷயம். சக்கராத்து நிலை வந்து விட்டாலே யார் எதுவும் பண்ண முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது, யாரும் உட்கார முடியாது, வர முடியாது. மரணம் நெருங்கி விட்டாலே உன்னுடைய சொத்தை தான் கணக்கு போடுவான், உன்னுடைய பெயரை மாத்துவான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, மையத்துன்னு தான் சொல்லுவான். அவனை உன்னை சீக்கிரமா எடுத்துட்டு அடக்கத்தான் ட்ரை பண்ணுவான். வீட்டில் ஒரு 2 நாள் வச்சு அழகு பார்ப்பானா? சகோதரர்களே, மரணத்திற்காக வேண்டி நாம் சகோதரர்களை தயார் செய்ய வேண்டும்.
மரணம் வந்து விட்டால், கபருக்கு சென்று விட்டால் நம்மை யாரும் உதவி செய்ய முடியாது. நம்முடைய அமல் தான் நமக்கு தோழனாக இருக்கும், நம்முடைய அமல் தான் நமக்கு உதவியாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, இந்த மரணத்தை நினைத்து அதிகமாக அமல் செய்யுங்கள், கபரை நினைத்து அதிகமாக அழுங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை இருக்கின்றது, கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, அதுதான் நீளமான வாழ்க்கை. எனவே அன்பானவர்களே, இந்த கபருக்காக வேண்டி, அது மட்டுமல்லாமல் இந்த நன்மை நாம் சரியாக முறையாக சேகரித்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உலகிலே வெற்றி பெறலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் சேர்ந்து கொள்ளுங்கள்.